அபார சம்பந்திமா, அபாரமா நடிச்சிட்டீங்க. உங்க தம்பி அசந்து போயிட்டான்ல. என் தம்பியை நம்ப வைக்கிறதுக்காக உங்களோட சண்டை போட வேண்டியதாயிடுச்சு. அதனால என்ன, நம்ம எவ்வளவோ அவதாரங்கள் எடுக்கிறோம், அதுல இதுவும் ஒண்ணு. ஹலோ, வணக்கங்க மேமு. சும்மா நச்சு நாஸ்தி போடிங்க போங்க. ஓ நீயா? சாரி, நான் உன்னை கொஞ்சம் அதிகமாவே திட்டிட்டேன். இப்ப கூட நான் என் சம்பந்தி கிட்ட அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ஏனுங்க மேமு, உங்க நல்ல மனசு எனக்கு தெரியாதுங்களாக்க. ஏதோ தம்பி பாசத்துல நீ திட்டி போட்டீங்க. என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா நீங்க திட்டி இருப்பீங்க. இது கேக்குறதுன்ற மனசுங்க குழு குழுன்னு இருக்குதுங்க. நான் அப்புறமா பேசுறேங்க மேமு. சரி. யாரு? கந்து வெட்டிக்காரன். உங்ககிட்ட கோவப்பட்ட மாதிரி அவங்கிட்ட பேச வேண்டியதாயிடுச்சு. அது சரி, இந்த திட்டுறது கோவப்படுறதெல்லாம் எங்களுக்கு ஓகே. ஆனா இது எல்லாத்தையும் உங்க தம்பி நம்பினானா? ஏன் கேக்குறேன்னா, அவன் இப்பெல்லாம் எங்கேயோ போய் டியூஷன் படிச்சுட்டு வரான்ல. உங்க சந்தேகம் நியாயமானதுதான். அவன் நம்பினானோ இல்லையோ, அவன் குழம்பிட்டான். அது போதும். ஓகே, நம்ம கூட்டணி சதையாம இருந்தா சரி. என்ன பாக்குறீங்க? என்னன்னு தெரியல, அரை மணி நேரமா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நம்மள ஒருத்தனும் கவனிக்க மாட்டேங்கிறான். அங்க ஒரேடியா கூட்டமா இருக்கு. எப்பா இங்க வா. அரை மணி நேரமா நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களை யாரு என்னன்னு கேட்கல. ஆனா அந்த டேபிளை சுத்தி எல்லாரும் நின்னுகிட்டு இருக்கீங்க, என்ன அர்த்தம்? எல்லாம் மணி மேட்டர் தான் சார். அந்த டேபிள்ல ஒருத்தர் பொங்கல் வடையை சாப்பிட்டு 25 ரூபா பில்லுக்கு 500 ரூபா கொடுத்து சண்டை போடாம எல்லாரும் பிரிச்சிங்கன்னு சொல்லிருக்காரு. நீங்க என்ன தர போறீங்க? 1 ரூபா 2 ரூபா தருவீங்க. என்னது? பொங்கல் வடை சாப்பிட்டு 500 ரூபாய் டிப்ஸா? அந்த ஆள் பண்ற ஸ்டைல் எல்லாம் பார்த்தா பணம் சம்பாரிச்ச ஒரு மாதிரி தெரியலங்க. எங்கேயோ லட்சமா கொள்ளை அடிச்ச மாதிரி தெரியுது. திருட்டு பணமா? 500 ரூபா நோட்டா? உண்மையிலேயே ஒரு கொடை வள்ளல் தான். சரி சரி, உங்களுக்கு என்ன வேணும்? போய் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வா, வயிறு எரியுது. இவங்கிட்ட வேற என்ன சொல்றது? என்ன இடம் வந்துருச்சா? வந்துருச்சுண்ணா. என்ன பெரிய கடையா? ஆமா. கார் பார்க்கிங்லாம் இருக்கா? இருக்குண்ணே. ஏன்? இல்ல, சில கடைகள்ல போர்டு மட்டும் பெருசா வச்சிருப்பான், வேலையோட பார்க்கிங் சொல்லிட்டு வண்டியை எங்கேயோ குடும்பம் நிறுத்திடுவான். அப்புறம் மைக் வச்சு தான் கத்தணும். அதனால தான் கேட்டேன். பார்க்கிங் வசதியோட தானே இருக்கு. அப்போ வாசல்லே நிறுத்து. அண்ணே, உங்களுக்கு தைரியம் அதிகம் அண்ணே. ஏன் அண்ணே, உங்களுக்கு புதுசா ட்ரெஸ் எடுக்க பப்ளிக்கா கடைக்கு போறதுக்கு ரொம்ப தைரியம் தானே. நான் போறேன்னு உனக்கு யார் சொன்னது? நீ தான் போற. இதோ இந்த புக்கில் இருக்கிற மாடல்ல 2 சட்டு 44 இன்ச்சு அளவு, 2 பேண்ட் 38. நல்ல பெல்ட்டா வாங்கிக்க. அண்ணே, உங்க அளவுக்கு நீங்க தானே போட்டு பார்க்கணும். பாஸ் உள்ள இருக்காருன்னு சொல்லி போய் வாங்கிட்டு வா. அண்ணே, நீங்க எங்க உள்ள இருக்கீங்க? வெளியில தானே இருக்கீங்க. ஹீரோ மாதிரி கேரவான் வேன்ல ஜாலி சுத்திட்டு இருக்கீங்க. நான் மட்டும் படம் எடுத்தேன்னு வச்சுக்க, டைரக்டர் கேமராமேனு அத்தனை டெக்னீஷியனுக்கும் கேரவான் வேன் தான். சரி சரி, இந்தா நீ போய் வாங்கிட்டு வா. சரிண்ணா. என்ன சார் வேணும்? சார் பேண்ட் ஷர்ட் வேணும். இந்த படத்துல இருக்கிற அதே மாடல் வேணும் சார். தன்சேகர் சார், பேண்ட் ஷர்ட் காட்டு. வாங்க சார். இந்த புக்கில் இருக்கிற அதே மாடலில் ட்ரெஸ் எடுங்க. சைஸ் 44. இது எல்லாமே 44 தான் சார். பாருங்க சார். சார் என்ன ரேட்டு சார் ஆகுது? 440. இதை கொஞ்சம் கம்மியாக விடுங்க. எங்க பேஞ்ச மழையில ரோடு ஆட்டோல வர மாதிரியா இருக்கு. ஜீப்ல வரலாம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. பர்சனல் வேலைக்கெல்லாம் கவர்மெண்ட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய பாலிசி. சும்மா வாரியா? சரி சரி. எவ்வளோப்பா? இந்த வேணாம் சார். ஏன் மீட்டர் ஓடலையா? மீட்டர் ரிப்பேர் சார். போலீஸ்காரனே வந்தாலும் உங்க ஆட்டோல மீட்டர் ஓடாதியா? இந்த
சார் இந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு எங்க பாஸ் காட்டிட்டு வந்துடுறேன். எங்க சார்? ஆம்புலன்ஸ்ல இருக்காரு. ஆம்புலன்ஸ்லயா? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வண்டியில இருக்காரு. காமிச்சு சரி, வந்துடுறேன். உங்க போலீஸ் டியூட்டில லீவு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுலயும் நான் உங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்றது சந்தோஷமா இருக்குங்க. சரி வா. அந்த பக்கம் பார்க்கலாமா? ஏப்பா என்ன இது எல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டு வரேன், ஒண்ணு கூட சரியில்லை. போய் வேற எடுத்துக்கலாம். சரிங்க. போ போ. சார் என்ன வேணும் சார்? ஷர்ட்ஸ் பார்க்கணும். சைஸ் சார்? 42. இங்கே வாங்க பார்க்கலாம். சார் இது பாருங்க சார். இது வேணாம் சார். இது எப்படி இது இருக்கு? ஓகே. இதை பேக் பண்ணுங்க. ஓகே சார். அங்கே பார்க்கலாம். வாங்க. இது இருக்கட்டும், காட்டிட்டு வந்துடுறேன். சரி ஓகே சார். போய் வேற எடுத்துட்டு. இத பாருங்க. இது வேண்டாம், வேற பாருங்க. டீஷர்ட் பாருங்க சார். இங்க பாருங்க. இது இது நல்லா இருக்குல்ல? ஓகே. இந்த டிஷர்ட் பாருங்க. டிஷர்ட் மடிச்சிட்டீங்களா? ரெடி ஆகும் சார். எடுத்து கொடுங்க. ஓகே ஓகே. அண்ணே இதுவாது பிடிச்சிருக்கானே. முடியலண்ணே, கடைக்கு வேலைக்கு ஓட முடியலண்ணே, அவங்களாலையும் காட்ட முடியலண்ணே. டேய் பணம் என்ன சும்மா வருது? என்ன திரண்ட பண்ணமா இது? நீ வேற. இந்தா இது அவகிட்ட கொடுத்துட்டு இது வரைக்கும் பில் போட்டு வாங்கிடுவா. இந்தா. இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? அங்கே பார்க்கலாம். சரி அங்கேயே பார்க்கலாம். இந்த செட் வேண்டாம். சரி செட்டை பேக் பண்ணுங்க. இதுக்கு தள்ளுபடி ஏதாவது உண்டா? ஃபிக்ஸட் பிரைஸ் தாங்க. சரி பில் போட்டுங்க. பில் எவ்வளவு? 3400 சார். இந்தாங்கண்ணே, இந்தாங்க பேலன்ஸ். என்ன சார் நோட்டு புதுசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த காலத்துல யார்கிட்ட காசு சேர்றதுன்னு விவசாயம் இல்லை சார். இப்போதான் தான் பாஸ் ஆம்புலன்ஸ்ல இருக்காருன்னு சொல்லி ஒருத்தர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனார் சார். என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த 500 ரூபாய் பார்த்த உடனே ஒரு சின்ன சந்தேகம். ஐயோ, போலீஸ்காருக்கு வாழ்க்கப்பட்டது தப்பு, அவர் கூட கடைக்கு வந்தது அதை விட பெரிய தப்பு.
எல்லாமே சந்தேகம் தானே உங்களுக்கு? வாங்க போலாம், வாங்க. என்ன உமா எவ்வளவு நேரம்? நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசிட்டு வெளில போலாம்னு. வந்து சாரி அங்கிள், தப்பு என் மேல தான், உமா மேல இல்ல. என்னன்னா புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸ்க்கு லோகோ டிசைன் பண்ணோம், அதுக்கப்புறம் வெப்சைட்டும் ஹோஸ்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் இன்டர்நெட்ல உட்காந்து சில்க் இண்டஸ்ட்ரீஸோட டீடைல்ஸ் என்னங்கிறத ப்ரௌஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம குளோபலா இதோட டிமாண்ட்ஸ் என்னங்கிற விஷயத்தையும் நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதான் லேட்டு. இட்ஸ் ஓகே ஷாம், கம்பெனி வேலையா தானே போயிருந்தீங்க. வெறும் புக்கிஷா இல்லாம பிராக்டிக்கலாவும் இருக்கணும். ஆமாப்பா, பட்டு நெசவு பத்தி தெரிஞ்சுக்க நாங்க காஞ்சிபுரம் போலான்னு இருக்கோம். பட்டு உற்பத்தி, கைத்தறி, மெஷின் தறி, டிசைனிங் இதெல்லாம் பத்தி நேரடியா தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம். வெரி குட், நல்ல முடிவுமா. எந்த பிசினஸ்ல இறங்கினாலும் அந்த பிசினஸ பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்கணும். உங்க ஆக்கை மாமா சேம்பர் பிரசிடென்டா இருந்ததுனால காஞ்சிபுரத்துல இருக்கிற அந்த பட்டு வியாபாரிகளை கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அவர்கிட்ட பேசினா உங்களுக்கு உதவியா இருக்குமே. நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்கப்பா. கொஞ்சம் ரிஷாம், நான் ஃபோன் பண்ணி ஆர்கே எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க நேர்ல போய் விஷயத்த சொல்லுங்க. சொல்லலாம், ஆனா என்ன? நான் அந்த வீட்டுக்கு போறதுனால கார்த்திக் மாமா டென்ஷன் ஆகுறாரு. போன்ல பேசிடலாமே. ஹலோ ஆர்கே சார், வணக்கம். லக்ஷ்மணன் பேசுறேன். லட்சுமணா, எப்படி பாருங்க? என்ன திடீர்னு பண்ற? ஏதாவது அவசரமா? அவசரம் இல்ல, அவசியம். என்ன சொல்லு. ஒண்ணு இல்ல சார், நம்ம ஷாமும் உமாவும் பட்டு சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக காஞ்சிபுரம் போறாங்க. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயமாச்சே. பட்டு வியாபாரம் செய்யறவங்கள கண்டிப்பா யாரையாவது உங்களுக்கு காஞ்சிபுரத்துல தெரிஞ்சிருக்கும். அவங்கள யாரையாவது ரெஃபர் பண்ணீங்கன்னா இவங்க அங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்குமே. தாராளமாப்பா, எனக்கு இங்க நிறைய பேர் தெரியும். இன்ஃபேக்ட் பட்டு உற்பத்தியாளர் சங்க பிரசிடென்ட் சுப்பிரமணியம் இருக்காரு, அவரே எனக்கு தெரியும். அவரே வேணா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். அவருக்கு அங்க 100கணக்கான நெசவு தறிகள்லாம் இருக்குப்பா. இன்ஃபேக்ட் அங்க காஞ்சிபுரத்துல இருக்க அத்தனை கோயிலுக்கும் சாமி அம்மனுக்கெல்லாம் பட்டு வஸ்திரம் நெய்யறதே அவங்க தெரியல தான். சந்தோஷம் சார். அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்களேன். போனா அது வந்து 422 34937. ஓகே சார். பேரு சுப்பிரமணியம் தானே? ஆமா. ஓகே, ரைட் ரைட் சார், தேங்க்யூ. என்னப்பா நீ இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? அவங்க எப்போ காஞ்சிபுரம் போறாங்கன்னு சொல்லு, நானே சுப்பிரமணியத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் இவங்க வரத பத்தி. ஓகே சார், வச்சிட்டுமா? ஓகேப்பா. காஞ்சிபுரம் போறாங்கல்ல, காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுப்பா. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஷாம், அவர் பேர் சுப்பிரமணியம். ஃபோன் நம்பர் இதுல இருக்கு. அவரு காஞ்சிபுரத்துல பட்டு உற்பத்தியாளர் சங்க தலைவரா. ஆர்கே சாருக்கு ரொம்ப வேண்டியவர். நீங்க போய் அவரை பாருங்க, அவர் எல்லா உதவியும் செய்வாரு. ஓகே சார், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். வாங்க. சிகரெட் அதிகமா குடிக்கிறீங்களா? அது வந்து அதை நிறுத்திடுங்க. நான் கொடுக்குற மெடிசன்ஸை ரெகுலரா சாப்பிடுங்க. சரிங்க சார். மிஸ் பண்ணிடாதீங்க. சிஸ்டர், டாக்டரை பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நான் பேஷண்டா வரல, அவர் ஃப்ரெண்டு நானு. சார், உள்ள இருக்கிற பேஷண்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் பாருங்க. வரேன் டாக்டர். வாங்க. நெக்ஸ்ட். ஏமா, நாங்க எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கோம். டாக்டர் ஃப்ரெண்டுன்றது உள்ள அனுப்பிச்சிட்டீங்களா? ஏமா, அவர் பேசுனதை கேட்டீங்கல்ல?
நான் பேஷண்டா வரல டாக்டருக்கு ஃப்ரெண்டா வந்திருக்கேன்னு சொன்னாருல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு அவரு. வாங்க சீனு சார். என்ன உடம்புக்கு என்ன? நீங்க ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. நீங்க வர அளவுக்குலாம் உடம்புக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இந்த பக்கம் வந்தேன், உங்களையும் பார்த்துட்டு அப்படியே உடம்பையும் பார்த்துட்டு போலாம். ஓகே, பாத்துருவோம். அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிசினஸ்க்கு என்ன சார், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஓகே. என்ன டென்ஷன்? பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கே. அதை ஏன் கேக்குறீங்க? தூக்கம் வர மாட்டேங்குது, பசிக்க மாட்டேங்குது, அப்படியே பசிச்சாலும் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது, சப்போஸ் சாப்பிட்டாலும் ஜீரணமாக மாட்டேங்குது. சரி, செக் பண்ணி பாத்துருவோம். ப்ளீஸ். உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் கிடையாது. ஹார்ட் பீட் நல்லா இருக்கு. ஒன்லி வயித்துல அசிடிட்டி இருக்கு. அதுக்கு வேளா வேலை கரெக்டா சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கலாம். எங்க டாக்டர், நிம்மதியை தவிர மத்த எல்லாம் என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு ஒரே ஒரு மருந்து தான். என்ன? வைஃப் கையால சாப்பிடணும். அதான் கரெக்ட் மெடிசன். இத டாக்டரா சொல்ல, ஃப்ரெண்டா சொல்றேன். வைஃபை வீட்டுக்கு கூட்டுவாங்க, உடம்பு தேறிடும். எங்க டாக்டர் வரேங்கிறா? கூப்பிட்டாலாம் வரமாட்டேன்ட்டா. ஒரு வார்த்தை சொன்னேன் டாக்டர், வீட்டை விட்டு வெளியே போன்னு. டக்குன்னு கிளம்பிட்டா. 100 முறை கேட்டேன், மறுபடியும் வீட்டுக்கு வாமான்னு. வரமாட்டேன்ட்டா. சரி, வந்ததுக்கு ஏதோ மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுங்க. யூஸ்வலா சாப்பிடுற மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுருங்க. இந்த மெடிசன்ஸை சாப்பாட்டுக்கு அப்புறமா சாப்பிடுங்க. காரம் உப்பு அதிகமா சேர்த்திக்காதீங்க. எங்க டாக்டர், எல்லாம் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடும்போது எப்படி கண்ட்ரோல்ல இருக்கிறது? ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, நான் வரேன். தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம்.